to Sparks Academy. இன்னைக்கு current affairs classல August 22 ஓட current affairs and 21 ஓட சேர்த்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் இந்த கேசஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஐஜி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யார் ஐஜி அப்படின்னா பவானி ஸ்ரீ, இவங்களோட தலைமையில ஒரு புலனாய்வு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்டேட் நியூஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மங்கி பாக்ஸ் எம்பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு வைரல் டிசீஸ். ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஓவர் 116 கண்ட்ரீஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து WHO என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் குளோபல் எமர்ஜென்சியாக டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அடுத்து தமிழ்நாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனி வார்டுகள் வந்து குரங்காமை சிகிச்சைக்காக வைக்கணும் அப்படின்னு அரசு மருத்துவமனைகளுக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து யானைகள். ஸோ தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 4 to 5 யானை இறந்துட்டு வருது. ஸோ இதை வந்து உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யானையை பற்றி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 12 தான் யானைகள் தினமாக கொண்டாடுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மொத்தம் அதிக யானைகளின் எண்ணிக்கை எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா. அதே மாதிரி எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் மொத்தம் 33 இருக்குது. அதில் 5 வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கு பிரதமர் வாழ்த்து. எதுக்காக அப்படின்னா, குளோபல் ஃபினான்ஸ் அப்படின்ற மேகசினில் 2024க்கான டாப் சென்ட்ரல் பேங்கர்ஸ் ஓட ரேட்டிங்கில் நம்ம ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர்களுக்கு A+ ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தொடர்ந்து செகண்ட் டைம் இவர் இதே தரநிலையில் இருக்கிறனால பிரதமர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆளுநருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அடுத்து மத்திய உள்துறை செயலராக கோவிந்த் மோகன் அவர்கள் இன்னைக்கு பொறுப்பேற்கிறாங்க. ஸோ இவர் யார் அப்படின்னா ஒரு சீனியர் IAS ஆஃபீஸர். இவருக்கு முன்னாடி மத்திய உள்துறை செயலராக யார் இருந்தாங்க அப்படின்னா அஜய் குமார் பல்லா. இவரோட 5 years டேர்ம் எக்ஸ்பைரி ஆகிறனால அடுத்து மத்திய உள்துறை செயலராக கோவிந்த் மோகன் அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. அடுத்து சம்பை சோரன். இவர் யார் அப்படின்னா ஜார்க்கண்டோட முன்னாள் முதலமைச்சர். ஸோ இவர் வந்து தனி கட்சி ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இது இல்லாமல் என்ன இன்னைக்கு ஜார்க்கண்ட் பத்தி நியூஸ் அப்படின்னா, ஒரு ஸ்கீமை முக்கியமந்திரி மைய சமான் யோஜனா. இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, 21லேருந்து 50 yearsக்குள்ள உள்ள பெண்கள் எல்லாருக்குமே மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் இந்த முக்கியமந்திரி மைய சமான் யோஜனா ஜார்க்கண்ட்ல. ஸோ அடுத்து தனியார் மறுபயன்பாட்டு ராக்கெட் ஆகஸ்ட் 24 விண்ணில் பாய்கிறது. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மறுபயன்பாட்டு ராக்கெட் அப்படின்னா ராக்கெட் வச்சு சேட்டலைட் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, ராக்கெட் வச்சு 3 சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணிட்டு திரும்ப பூமிக்கே அந்த ராக்கெட்டை திரும்ப கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டு அந்த ராக்கெட்டை திரும்ப பூமிக்கு கொண்டு வருது. இந்த மிஷன் பேரு மிஷன் ரூமி 2024. எங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா செங்கல்பட்டு. ஸோ அங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 3 சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. எந்தெந்த தனியார் நிறுவனங்கள்னா ஸ்பேஸ் ஜோன் இந்தியா அண்ட் மார்டின் குழுமங்கள். அடுத்து ICCயோட தலைவரா ஜெய்ஷா தலைவராக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ICC தலைவராக இருக்கும் ICC அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக இருக்கும் கிரெக் பார்க்லே 3வது தடவையா அவர் தலைவராக இருக்க போவதில்லைன்னு சொன்னனால ஸோ BCCIயோட செயலராக இருக்கிற ஜெய்ஷா வந்து ICCயோட தலைவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஜெய்ஷா நினைவு பரிசு இவங்க யாருன்னு பார்த்தோம், மனு பாக்கர். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒலிம்பிக்ஸ்ல 2 பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்காக. ஸோ எதுல அப்படின்னா ஷூட்டிங்ல. ஸோ இவங்களுக்காக வெள்ளியில ஒரு துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா
வேலம்மாள் நெக்ஸஸ் கல்வி குழுமத்தின் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் இவங்களுக்கு வெள்ளி துப்பாக்கி நினைவு பரிசா கொடுத்துருக்காங்க. அடுத்து அண்டர் 17 உலக மல்யுத்தம். ஸோ ரோனா தாகியா என்ற இந்தியாவை சேர்ந்த வீரருக்கு வெண்கல பதக்கம் கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் இங்கே பார்க்குறோம். U17 அண்டர் 17 உலக மல்யுத்தம். இதில் வந்து ரோனா தாகியா அவர்களுக்கு வெண்கல பதக்கம் கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்பார்க்ஸ் அகாடமியில் நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் சிடிஎஸ்சி டிகிரி லெவல் டிப்ளமோ லெவல், அது இல்லாமல் ஆர்ஆர்பி ஜேஇ ட்ரிபிள்இ இசிஇ மெக்கானிக்கல் சிவில் குரூப் 2 to A டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. டிஎன்எஸ்யூஆர்பி அதில் எஸ்ஐஎன்பிசியோட கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீ ஆஃப்லைன் டெமோவும் இருக்குது. ஏதாவது குவரிஸ் அண்ட் அட்மிஷனோட ரிலேட்டட் குவரிஸ் இருந்துச்சுன்னா அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.